வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைவ் கிளாஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே, லைவ் கிளாஸு எதை பார்க்குறோன்னா அல்ஜிப்ரா சாப்டரில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ரான்ற இதில் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம லைவ் கிளாஸாக பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா சாப்டரில் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சப்டிவிஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சம்ம நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ரூட்ஸ் எது எடுத்துக்கிறோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டான்ற ரெண்டு ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த ரெண்டு ரூட்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி அண்ட் குவாட்ராட்டிக், அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா இது ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் இது தெரிஞ்சுக்கணும். இந்த சம் போடுறது சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ரூட்ஸ்னா எது சொன்னோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of y ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு sum of the roots alpha plus beta equal to minus coefficient of x divided by coefficient of x square. coefficient of x square. இதே அல்லது இப்படி கூட சொல்லலாம், மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்னு சொல்லலாம். பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அதுதான் இப்படி ஷார்ட்டா இப்படி சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. C is the constant. இந்த quadratic equationல C வருது பாருங்க, இதுதான் C. கான்ஸ்டன்ட் தான் C ன்னு சொல்றோம். ஏன்றது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். அதுதான் A. ஓகேங்களா? ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா. இது இந்த ஃபார்முலாவை நாம வச்சுக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சம் எதுன்னு பார்க்கல, டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க. டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் 3.43 சம் ஒர்க் அவுட் பண்ண வரும். எல்லாரும் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கிட்டே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா சம் எழுதி போர்டு நமக்கு இடம் போதாது. அதுக்காக சம் டெக்ஸ்ட் புக்ல பாத்துக்கலாம். இப்ப கணக்கு டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 120. சில புக்ஸ்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். எக்ஸாம்பிள் 3.43 கொஸ்டினை கவனிங்க. The difference between the roots of the equation சொல்றான். Difference between the roots of the equation solution. Example 3.43 sum. Solution direct sum எழுதுங்களா? ஓகே, if the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 is 17. Find k. Find என்ன கேக்குறான்?
கே வேல்யூ கேட்குறான். இப்போ கொஸ்டின் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகே, ஆல்பா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த யூ கேன் இந்த சமன்பாட்டில் இருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ். டிஃபரன்ஸ்னா என்ன? ரூட்ஸ் எது எடுத்துக்கணும்? ஆல்பா பிளஸ் ஆல்பா பீட்டா ரூட்ஸ். அதான் டிஃபரன்ஸ். ஆல்பா மைனஸ் பீட்டான்னு ஒன்று எடுத்துக்கணும். அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ண ஆல்பாவுடைய வேல்யூ கிடைக்குது. அந்த ஆல்பா வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சா ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபைண்ட் கே வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, சொல்யூஷன் நல்லா கவனிங்க. சொல்யூஷன், roots of the equations. First, the roots of the equation, the difference between the roots of the equations. Okay, in the equation எடுத்துக்கங்க. x square 13x plus k equal to 0 எடுத்துக்கோம். ஓகே, இப்போ இதுல நல்ல கவனிங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஆல் a, that means a equal coefficient of x square a, b என்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி என்றது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, தென் ஆல்பா பீட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா மீன்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. ஓகே, மைனஸ் பி பை ஏ கண்டுபிடிக்கிறோம். பின்றது என்ன? மைனஸ். இந்த மைனஸ் அப்படியே இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் 13 by a, என்றது 1. that's equal 13. ஆல்பா பிளஸ் பீட்டா உடைய மதிப்பு 13 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஆல்பா, அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? if the difference between the roots of the இந்த சமன்பாட்டுடைய அதாவது மூலங்களுடைய வித்தியாசம். டிஃபரன்ஸ்னா வித்தியாசம். அப்போ ஆல்பா வித்தியாசம்ன்றது என்ன? கிவன். நெக்ஸ்ட் பாருங்க, கிவன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன் ஈக்குவேஷன் நம்பர் 1, 2ன்னா நம்ம வேல்யூ ஆஃப் கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். கேவோட மதிப்பு. அப்ப ரெண்டு இதுவும் சால்வ் பண்ணா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பண்ணாவே நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இதுலயோ அல்லது இதுலயோ சப்ஸ்டிட் பண்ணா இன்னொரு ரூட்ஸ் வேல்யூ கிடைக்கும். கிடைச்சிட்ட பிறகுதான் நம்ம ஃபைண்ட் கே எதுல வருதுன்னா, இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ல தான் நமக்கு கே மதிப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாங்களா? இப்போ 1 + 2, 1யும் 2யும் நீங்க ஆட் பண்ணாவே பீட்டா கேன்சல் ஆயிடுது. எப்படி பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் 13, ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. இப்போ இது கேன்சல். இப்போ இங்க ஒரு ஆல்பா, இது ஒரு ஆல்பா. அப்ப என்ன ஆகுது? 2 ஆல்பா. இது ஆட் பண்ணுங்க, 0, 30. 7ம் 3 ஆட் பண்ணா 10, 30. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 30/2. தட் கேன்சல் பண்ணா 15. ஆல்பாவுடைய மதிப்பு 15 கிடைக்குது. ஆல்பாவுடைய மதிப்பு 15 கிடைச்சு. அடுத்து வேற அதர் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதர் ரூட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் 1லயோ 2லயோ சப்ஸ்டிட் பண்ணலாம். substitute the value of alpha in 1. 1ல சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, 1ல சப்ஸ்டிட் பண்ணா இப்போ 1ன்றது என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. ஆல்பாவுடைய மதிப்பு 15. ஆல்பாவுடைய மதிப்பு 15 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. ஓகே,
அப்ப பீட்டா ஈக்குவல் 13 மைனஸ் 15 that's equal to -2. பீட்டாவுடைய மதிப்பு என்ன? பீட்டா மதிப்பு -2. ஆல்பா மதிப்பு என்ன கிடைச்சது? 15. பீட்டா மதிப்பு -2. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கேவோட வேல்யூ. கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ கேவோட வேல்யூ, இப்ப ரூட்ஸ் இதை பயன்படுத்தி இந்த சமன்பாடுல ஆல்பா பிளஸ் பீட்டா நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி பை ஏ. இப்போ ஆல்பா பீட்டா சின்றது என்ன? சி இஸ் த கான்ஸ்டன்ட் கே. கே ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1. இப்போ ஆல்பாவுடைய மதிப்பு இங்க நீ கண்டுபிடிச்சிட, அதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணி இன்டூ -2. -2. பீட்டாவுடைய மதிப்பு இங்க இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்பா பீட்டா, ஆல்பா இன்டூ பீட்டா கணக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -30 ஈக்குவல் டு கே. தட் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு -30. கேவோட மதிப்பு -30. அப்போ ஃபைண்ட் கேன்னு சொல்றாங்க. therefore the value of k is -30. இதுதான் ஆன்சர். ஓகே பிள்ளைங்களா, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. if the difference between the roots of the equations x square minus 13x plus k equals 0 is 17, find k. அதாவது ரெண்டு மூலங்களுடைய வித்தியாசத்துடைய சமன்பாடு இது. ஓகே, அந்த சமன்பாட்டுடைய மதிப்பு அதாவது ரெண்டு வித்தியாசம் மூலங்கள வித்தியாசத்தினுடைய மதிப்பு எவ்வளோ? 17. ரெண்டு மூலங்கள வித்தியாசம்ன்றது ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டா 17 எடுத்தோம். சரி, அது கண்டுபிடிச்சோம். இல்லை இதை ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எழுதிட்டு கூட அடுத்து இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் சமன்பாடை எடுத்துக்கிறேன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சமன்பாடை எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டேன். அதுல வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏன்னு வச்சுட்டேன். மைனஸ் பி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. ஓகே, கேன்றது கான்ஸ்டன்ட். அது எப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வடிவம். அந்த வடிவத்தை பயன்படுத்தா ஏ பி சின்னு சொல்றோம். இப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் இதனுடைய ரூட் கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ. இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. பியோட வேல்யூ -13. இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இது ஒண்ணுன்னு வச்சுக்கணும். கிவன் ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து என்னன்னு சொல்லிருக்கா? ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம். இதை ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி ஆல்பாவுடைய மதிப்பும் பீட்டாவுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவன் கே வேல்யூ கேட்கறான். அப்ப கே வேல்யூன்றது என்ன? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். கே வேல்யூல ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ல தான் நமக்கு கே வருது. சி பை ஏ. இது சி, ஓ கிடையாது, சி. சி பை ஏ. அப்ப சின்றது கே, ஏன்றது 1. ஓகே, ஆல்பாவுடைய வேல்யூ நீ கண்டுபிடிச்சுக்கிற, அதை எடுத்து பிரதிட்டுக்கிற. பீட்டாவுடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ற, அதை எடுத்து பிரதிட்டுக்கிற. பிரதிட்னா 15 இன்டு 2 30 பிளஸ் இன்டு மைனஸ் -30. அப்போ தட் இம்ப்ளைஸ் திருப்பி கேவோட மதிப்பு கேட்கறதுனால நம்ம இம்ப்ளைஸ் கொடுத்து மதிப்பு என்னன்னு சொல்றோம்? கே ஈக்குவல் டு -30. ஓகே பிள்ளைங்களா, இதான் எக்ஸாம்பிள் 3.43 சம்மோட விளக்கம். ஆன்சரும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 3.44 சம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, புரியுது இல்லைங்களா? சொல்லுங்களா. ஓகே,
ஓகே, ரெண்டாவது சம்ம பார்க்கணும். டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க, எல்லாம் பக்கத்தில் வச்சுங்க. எக்ஸாம்பிள் 3.44 எக்ஸாம்பிள் 3.44ல 5 சம்மு கொடுத்துருக்குறான். இந்த 5 சம்மு வந்து ஒரு குவாட்ராட்டிக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றான். இப்போ 3 கொடுத்துட்டு 5 5 மார்க்ல கேட்கலாம், அல்லது 2 மார்க்ல கூட கேட்கலாம். தனித்தனியா கேட்கலாம். இப்போ கொஸ்டினை எழுதிக்கலாம். கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? 3.44 கொஸ்டின் பாருங்க. If alpha and beta are the roots, x square plus 7x plus 10 equal to 0. X square plus 7x plus 10 equal to 0. Find the values. Find the values of இதில் 5 கொஸ்டின் இருக்கு. 5 கொஸ்டினுடைய ஆன்சரு ஒவ்வொன்றா போடலாம். 5 கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவை கேட்டிருக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன் நம்ம போடலாம். சொல்யூஷன் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுல ஏன்றது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ. பி என்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சி என்றது கான்ஸ்டன்ட் எழுதிட்டோம். ஓகே, இப்போ கிவன் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி எழுதுறோம் பாருங்க. ஆல்பா மைனஸ் பீட்டா நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ, ஆல்பா மைனஸ் பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் 7 பை ஏவோட மதிப்பு 1. தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. இது ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்றது என்ன? 10 பை ஏ, 10 by 1. That's equal to alpha plus alpha beta equal to 10 கண்டுபிடிச்சிட்டோம். 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு கேட்கிறான். ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. Now find alpha minus beta. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், கவனிங்க, நான் என்ன பண்றேன்? ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேங்களா? நமக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா வேல்யூ தேவை. ஆல்பா மைனஸ் பீட்டா வேல்யூ தேவை இல்லையா? இப்படி கூட செய்யலாம். இந்த ஃபார்ம் இப்படி டைரக்டா ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. 4 ஆல்பா பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கிறோம். ஓகே, இது எப்படி வருதுன்றதை கவனிங்க.
இது எப்படி பயன்படுத்துறோன்றது நான் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இதே ரஃப் காலத்துல வேணா சொல்லி தரேன் பாருங்க. ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா. இப்போ மதிப்பு மாறாது இல்லையா, இது கேன்சல் பண்ணிட்டு அப்படியே தானே வரும், அதுக்காக இப்போ இந்த மைனஸ் இது சேர்த்துக்கிறேன், இது இங்க எழுதுறேன் 2 ஆல்பா பீட்டா மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு எழுதுறேன். ஓகே, இதனுடைய இது இது எப்படி எழுதலாம், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா எப்படி எழுதலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இங்க என்ன இருக்கு, ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை, ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்ப டேக் ஸ்கொயரிங், take square root on both sides. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் போடுறேன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா வருது இல்லைங்களா. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இப்போ உனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு தெரியும், இது ரஃப் ஒர்க் காலத்துல பண்ணி வச்சுங்க. ரஃப் ஒர்க்ல எப்படி இந்த ஃபார்முலா வந்தது, ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா எப்படி வந்ததுன்றதா உங்களுக்கு இந்த சைட்ல போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா நமக்கு தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய மதிப்பு எவ்வளவு, -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்ன 10. ஓகே, அடுத்த ஸ்டெப் -7 ஸ்கொயர் என்ன, 7 ஸ்கொயர் மீன்ஸ் 7 இன்டு 7. 7 ஸ்கொயர் எப்படி பாருங்க, இப்போ -7 ஸ்கொயர் ஈக்குவல் டு -7 இன்டு -7 எழுதுறோம் இல்லையா. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 49 வந்தது. ஓகே, இது ரஃப் 49 மைனஸ் 4 இன்டு 10 40. இப்போ லெஸ் பண்ணா 40, சாரி லெஸ் பண்ண என்ன வருது, 49ல 40 போனா 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, 9ஓட மதிப்பு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஈக்குவல் டு 3. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு 3. ஓகே பிள்ளைங்களா, ஃபர்ஸ்ட் கணக்கு இப்போ முடிச்சோம், புரியுது இல்லையா. ஃபர்ஸ்ட் கணக்கு உங்களுக்கு ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு 3. இது ரஃப் ஒர்க் காலத்துல நீங்க டைரக்டா இவ்வளோ எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஃபார்முலா ஞாபகம் வச்சு, ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்றத ஃபார்முலா ஞாபகம் வச்சு நீங்க அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க உங்களுக்காக எப்படி டிரைவேஷன் பண்ணன்றத சொல்லிட்டு தான் இங்க அந்த ரஃப் ஒர்க் காலத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்க போறோம். செகண்ட் பார்க்குறோம். செகண்ட் என்ன இருக்கு, ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப், ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இதெல்லாம் அழிச்சலாம், ஃபர்ஸ்ட் இது அழிச்சிடும்.
ஓகே, அதே போல நம்ம இந்த தனியா கேட்டோம்னா எடுத்து எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன்ல வந்து ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 7, சியோட மதிப்பு 10ன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் சம் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. மைனஸ் 7 ஆயிடுது, கீழே 1 வருது. ஓகே, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு சி பை ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, இதனுடைய மதிப்பு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இதனுடைய மதிப்பு எல்லா கணக்கும் நமக்கு யூஸ் ஆகும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கணக்குல கவனிங்க, என்ன கொடுத்துருக்கா? நவ் ஃபைண்ட் ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் ஆல்பா plus beta whole square. Alpha plus beta whole square minus 2 alpha beta. 2 alpha beta எழுதிக்கிறோம். சாரி, கியூப் இல்லை சொல்லுங்களா, ஸ்கொயர். இது ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்க சொல்றோம். செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர். அதுல வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது எப்படி வருதுன்றது உங்களுக்கு சொல்லணுமா? ஓகே, இங்க கவனிங்க, ரஃப் காலத்துல ஒண்ணு கவனிங்க. ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். பிளஸ் 2 ஆல்பா பீட்டா மைனஸ் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இப்போ இது எடுத்து என்ன பண்றேன்? இப்போ நமக்கு என்ன தேவை? ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா தேவை. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இது கேன்சல் ஆயிடுது. ஓகே, இது எடுத்து எழுதுறோம். அடுத்தது மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகே, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வேணாம். இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னு வச்சு கஷ்டம் இல்லை, இடம் போதில்ல. ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகே ஓகே, இந்த ஃபார்முலா இப்போ எழுதிக்கணும். ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோடைய மதிப்பு உனக்கு தெரியும், அது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய மதிப்பு மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 10 ஈக்குவல் 49 மைனஸ் 20 ஈக்குவல் டு 29. ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 29. ஓகே, அடுத்தது தேர்டு ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இப்போ தேர்ட் கொஸ்டின், இப்போதான் தேர்டு தான் அப்போ கியூப்னு போட்டு, இப்போ தேர்டு யூஸ் பண்றோம். ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இங்க மட்டும் நம்ம மாற்றணும். இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப், சாரி, ஆல்பா கியூப் பீட்டா கியூப் கண்டுபிடிக்கிறோம். ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா
minus 4, sorry, இப்போ கியூப் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3, இந்த 3 கியூப் வர்றதுல 3 போடுறோம். 3 ஆல்பா பீட்டா மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஃபார்முலா பாருங்க, ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இங்க உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் பிளஸ் இந்த 3 இங்க எழுதிக்கிறோம். அப்புறம் இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், ஆல்பா பீட்டா இன்டு சாரி, இங்க என்ன பண்றோம், ஏ பி தானே எழுதணும், ஏ பி ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்டு ஏ மைனஸ் பி. ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்றோம், நல்லா கவனிங்க. ஓகே, அப்போ ஐடென்டிட்டி ஃபார்முலா இது எழுதி ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இங்க பவர் என்ன இருக்கு, 3 இருக்குனால 3 எழுதிக்கிறேன். ஓகேங்களா, பிளஸ் இந்த 3 இங்க போட்டுக்கோ, ஆல்பா பீட்டா இன்டு ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கிறீங்க. ஓகே, இதனுடைய மதிப்பு நீ கண்டுபிடிச்சு வச்சிருப்ப. சரி சார், ஆல்பா மைனஸ் பீட்டாவோடைய மதிப்பு நமக்கு தெரியாது, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் கவனிங்க. இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டாவோடைய மதிப்பு தெரியாது இல்லையா? ஆனா ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆல்பா மைனஸ் பீட்டா. சரி, இந்த இடத்துல நீ கண்டுபிடிக்கிற, இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டாவை நீ கண்டுபிடிக்கிற. அப்ப ரஃப் ஒரு காலத்துல ஆல்பா மைனஸ் பீட்டா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்பா மைனஸ் பீட்டா மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம், அது என்ன 3ன்னு வச்சுக்கோம். ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. ஓகே, ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஆல்பா பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய மதிப்பு எவ்வளோ, -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு 10, அப்போ 49 மைனஸ் 40 ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு 3. ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். இது தனியா செப்பரேட்டா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு நீ கண்டுபிடிச்சதான் ஆகணும். தனியா கேட்காம அந்த 3 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இந்த 3 ஒன்னா கேட்டாங்கன்னா ஏற்கனவே நீ ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்க, அந்த விடையை தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் போச்சு ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு எப்படி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இது எப்படி எக்ஸ்பிளைன், இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் கணக்குல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட மதிப்பு தான் கேட்கிறோம். அதனால ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் பிளஸ் 3 ஆல்பா பீட்டா இன்டு ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் 3, இங்க கியூப் போட்டுங்க, கியூப் போட்டு, கியூப் பவர் இருக்கு, கியூப் போட்டீங்க. ஓகே, பிளஸ் 3 இன்டு ஆல்பா பீட்டா 10 இன்டு ஆல்பா மைனஸ் பீட்டா 3. இப்போ 3 கியூப் மீன்ஸ் 3 இன்டு 3 இன்டு 3, 3 இன்டு 3 இன்டு 3, 3 3s are 9, 27, 27, 27 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்க 90. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க 7, 117. ஓகே பிள்ளைங்களா, 117. எக்ஸாம்பிள் சம்ல தேர்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோர்த்து போட போறோம். ஃபோர்த்து சம்,
டெக்ஸ்ட் புக் வச்சுங்க, கணக்கு போறேங்க. அடுத்தது ஃபோர்த்து. இப்போ நம்ம பார்க்கறது ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4. ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4. ஓகே, இப்போ ஃபைன். இப்போ இதனுடைய மதிப்பு இப்போ ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப பாருங்க, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், இது போடலாம் இல்லையா? தட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபார்முலா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் whole square minus 2 ஆல்பா பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிற இல்லையா? இப்போ இது தனியா கேட்டாலும் நீ தனியா கண்டுபிடிச்சுதான் தீரணும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நான் எப்படி வருது பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எப்படி எழுதுறோம்? ஆல்பா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 பீட்டா ஸ்கொயர் 2 ஆல்பா பீட்டான்னு எழுதுறோம். இப்போ டேக் ஸ்கொயர் ரூட், டேக் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வந்து பாருங்க, எடுத்தா இந்த ரூட் கேன்சல் ஆயிடுது இல்லையா? அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 பிளஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். மைனஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டான்னு எழுதுறோம். ஓகே, இது கேன்சல் ஆயிட்டு இந்த மதிப்பு மாறாது. இது எடுத்து எழுதுனா என்ன வருது? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், இது எடுத்து எழுதும்போது ஸ்கொயர் ஆயிடுது. ஓகேங்களா? மைனஸ் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வந்துடுது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிடுது. போட்டு ஓகே, ஏன் அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், இது எப்படி வந்ததுன்னு நான் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் நம்ம டெரிவேட் பண்ணலாம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்க. எவ்வளோ? 29 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இது எப்படி எழுதலாம்? ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் 29 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 10 ஸ்கொயர். That's it. 29 2 times multiply பண்ணுங்க. 29 multiply பண்ணுங்க. 9 9s are 81 8. அடுத்தது 9 2s are 18. 9 2s are 18. 44. 4 2 2s are 4 8. 841 minus இது 2 into 100 equal to 841 minus 2 into 100 200. அப்போ ஆன்சரு 641. 841ல இருந்து
841ல இருந்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 641. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சு, இந்த இடத்துடைய மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் தி value of alpha square beta square from 2ல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். உங்களுக்கு இன்ட்டு இடம் கொடுத்துட்டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு ரெண்டாவது கணக்கு கண்டுபிடிச்சோம், அதுல இருந்தா வரதான் இந்த 29. இது தனியா கேட்டாங்கன்னா நீ இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் தீரணும். இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்ட பிறகுதான் நீ எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, வேற ஏதாவது சமன்பாடு கொடுத்துட்டானா? ஓகே பிள்ளைங்களா, புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? நெக்ஸ்ட் ஆல்பா பை பீட்டா, பீட்டா பை ஆல்பா. 5th கொஸ்டின். அது எத்தனாவது இருக்கு பாருங்க. கொஸ்டின் 5ல ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா ஆல்பா, ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா ஆல்பா. ஓகே, இப்போ இந்த சம் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா. ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு உனக்கு தெரியும். எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 29. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 29. அதை எடுத்து நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 29. தட் மீன்ஸ் இங்க பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேங்களா? இப்போ ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு எவ்வளோ? -7. -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 10 ஆல்பா பீட்டா 49 மைனஸ் 20 ஈக்குவல் டு 29. ஓகேங்களா? இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 29. ஏற்கனவே நம்ம சம்லிங் அதை எடுத்து கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 29 பை ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 10. ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 10. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்றேன். 29 பை 10, அதுவும் கரெக்டா வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது லாஸ்ட் சம். இதுல 6வது சம் பார்க்கலாம். ஆறாவது சம் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போறோம். 6ல என்ன கொடுத்துக்கிறான்? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. ஏக்யூ நல்ல கவனிங்க, ஃபார்முலாவை கவனிச்சிங்க. இப்போ நம்ம ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா எழுதுறோம். ஏக்யூ பிளஸ் பிக்யூ ஈக்குவல் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பின்னு எழுதும். பிளஸ் ஓகே, மைனஸ் வரும்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் a minus b
ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்டூ a மைனஸ் பின்னு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ண ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ண. இந்த ஃபார்முலா உங்களுக்கு வித்தியாசத்துக்காக எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் ஆல்பா ஸ்கொயர். இதெல்லாம் அப்படியே எழுதணும். ஒவ்வொரு கணக்கு எழுதிக்கிறேன். ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா ஈக்குவல் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா இன்டூ பீட்டா. Okay, alpha into alpha square means alpha cube plus beta cube by alpha beta ன்னு எழுதுகிறேன். இப்போ உனக்கு ஃபார்முலா யூசிங் த ஃபார்முலா இங்க யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்றோம். a cube plus b cube plus b cube ஐடென்டிட்டி ஃபார்முலா. a plus b whole cube minus 3ab into a plus b. அப்போ ஏ இருக்கிற இடத்துல ஆல்பாவையும் பி இருக்கிற இடத்துல பீட்டாவையும் பிரதியிடலாமா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா. இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் கவனம் வச்சுங்க. இங்க பிராக்கெட் என்ன இருக்கோ அதே இங்க வரணும். ஓகேங்களா? இங்க பிளஸ் இருந்தா இதுக்கு ஆப்போசிட் மைனஸ். இது எழுதிட்டோம். பை ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -7 ஈக்குவல் -7 கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா 10 இன்டூ ஆல்பா பீட்டா 10 ஆல்பா பிளஸ் பீட்டா -7 இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது என்ன பண்ணும்? 7 into 7 into 7 இங்க மைனஸ் 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 அப்போ -49 into -7 இதை மல்டிப்ளை 9 7s are 63 34 -343 ஓகேங்களா? 343 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 30 into 7 30 into 7 மல்டிப்ளை பண்றோம். -343 பிளஸ் 210. ஓகேங்களா? இதுல இருந்து 210 லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணா 331 -133 இதுதான் ஆன்சர். ஓகே பிள்ளைங்களா? இப்போ மூணுக்குமே கரெக்டா இருக்கா பார்த்துங்க டெக்ஸ்ட் புக்ல. ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு கீழே பாருங்க. இப்போ ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 10 இங்க 10 இங்க 10 by 10 எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ 133 by 10 133 by 10 அழகா வந்துடுச்சு. இப்போ ரெண்டு கொஸ்டினும் நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது கொஸ்டின்ல 6 சின்ன சின்ன கொஸ்டின்ஸா இருக்கு. நீங்க இதை ஒரே கேள்வியில கேட்டாங்கன்னா இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்ல தனித்தனியா கேட்கறான்னு வச்சுக்கோ. அப்போ நீ ஒவ்வொன்றுத்துக்கும் இதை நீ கண்டுபிடிக்கணும். இதுல தனித்தனியா நீ கண்டுபிடிச்சி வச்சு ஃபார்முலாஸ் மெமரி பண்ணுங்க. யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.45. எக்ஸாம்பிள் 3.45 டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க. ஓகே இல்லைங்களா? இதுவரையும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிக்கினா தான் இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு நாளைக்கு லைவ் கிளாஸ் எப்போ எத்தனை மணிக்குன்றதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, அழகா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 3.45. இப்போ ஒரு மாணவர் கேட்டதா ட்ரிக்னாமெட்ரி நடத்துங்க சார். ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பா நடத்துறேன். ஓகேங்களா?
இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ட்ரிக்னாமெட்ரியும் கண்டிப்பா எடுத்துறேன். ஏன்னா உங்களுடைய ஆசை தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் 3.45 எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 3.45. ஓகே, இஃப் கொஸ்டினை பாருங்க. இஃப் ஆல்பா கமா பீட்டா ஆர் த roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0. Find the values of ரெண்டு கொஸ்டின் எழுதிடுறேன். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. ரெண்டாவது கொஸ்டின் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. இது ரஃப் காலம். ரஃப் ஒர்க்கில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ பிளஸ் பி whole square, a plus b whole square minus 2ab formula. அடுத்தது a cube plus b cube equal a plus b whole cube minus 3ab into a plus b formula. ஓகே, இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா தான் இந்த கணக்குல நம்ம பயன்படுத்த போறோம். நல்லா கவனி. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி ஃபார்முலா. ஓகே, இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சம்மு ஒர்க் அவுட் பண்றோம். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்பா இன்டூ ஆல்பா இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ பீட்டா பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா பீட்டா. இப்ப ஆல்பா இன்டூ ஆல்பா எப்படி எழுதுறோம்? ஆல்பா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பிளஸ் பீட்டா இன்டூ பீட்டா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ பிளஸ் பி. இப்போ யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா பயன்படுறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா, 2 மைனஸ் 2ab ஆல்பா பீட்டா பை இப்போ ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு ஆல்பா பீட்டாவோட மதிப்பு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்க கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இப்போ ரஃப் காலத்துல ஈக்குவேஷன் எழுதிக்க. 3x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 7 பை 3. ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய மதிப்பு மைனஸ் 7 பை 3. ஓகேங்களா? அடுத்தது ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு சி பை ஏ. ஓகே, சின்றது என்ன? மைனஸ் 2 பை 3. ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு மைனஸ் 2 பை 3. அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் minus 7 by 3 whole square. ஆல்பா பிளஸ் பீட்டா மதிப்பு மைனஸ் 7 by 3. இங்க ஸ்கொயர் கிட்டனால இங்க ஸ்கொயர் போட்டுக்கிறேன். மைனஸ் 2 இன்டூ ஆல்பா பீட்டா மைனஸ் 2 by 3 பை ஆல்பா பீட்டா என்ன? மைனஸ் 2 by 3. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா 49 by 7 ஸ்கொயர். ஒன்றும் இங்க பாருங்க, தனித்தனியா போட்டுக்க.
by 3 square minus into minus plus ஆயிடுது 2 2s are 4 by 3 by minus 2 by 3. அடுத்த ஸ்டெப்பு 49 by 9 49 by 9 3 square na 9 plus 4 by 3 by minus 2 by 3 ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ now இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 into 49 49 into 3 plus 4 into 9 by 9 into 3 all divided by minus 2 by 3 ன்னு எழுதுறோம். இப்போ 49 into 3 அப்படியே இந்த ஸ்டெப் போடாமே கூட நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 3 9s are 27 27 இது 2 4 12 147. ஓகே, பிளஸ் 36 by 27 9 3s are 27 by minus 2 by 3 equal. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 6 13 ரிமைண்டர் 1 7 8 1 by இந்த 27 கீழே எடுத்துட்டு வந்துடும். இந்த 3 மேலே எடுத்துட்டு போகும். இங்க 2 மைனஸ். இப்போ மல்டிப்ளை பண்றோம். 3 into 3 சார் 9 24 3 8 சார் 24 ரிமைண்டர் 2 3 1 சார் 3 3 plus 2 5 by இந்த மைனஸ் மேலே எடுக்க போட்டுக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை 2 7 சார் 14 ரிமைண்டர் 2 2 சார் 4 plus 1 549 by 54 549 by 54. ஓகே, இதை சிம்பிளை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சிம்பிளிகேஷன் பண்ண முடியுதா பார்க்கலாங்களா? நைனால கேன்சல் பண்ணி பார்க்கலாங்களா? 9 கேன்சல் பண்ணா 6. ஓகே, இது அதே 9 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல்னா 6 1 அப்போ minus 61 by 6 ஆன்சரு 61 by 6 வந்துடுச்சு இல்லைங்களா? இதை கேன்சல் பண்றதுனா பண்ண முடிஞ்சா மாடலிடுங்க, இல்லையா மிஸ்டேக் இல்லாம கேன்சல் பண்ணுங்க. அதான் வகுங்க டிவிஷன்ஸ். அப்போ minus 61 by 6 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சோம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ எடுத்துங்க ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க. ஆல்பா into alpha square alpha cube, beta into beta square equal to beta cube by alpha beta. ஓகே, யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்றோம். யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிங்க. ஏ கியூ பிளஸ் பி கியூ ஈக்குவல் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் 3ab இன்டூ a plus b. இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ a plus b a இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் b இருக்கிற இடத்துல பீட்டா. அப்போ வருதா பாருங்க, ஆல்பா கியூ. அப்போ இது எப்படி அதெல்லாம்
இது எப்படி எல்லாம் பாருங்க. இப்போ ஏ இருக்க இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகேங்களா? அப்ப ஏ இருக்க இடத்துல ஆல்பா போடுறோம், பி இருக்குல்ல பீட்டா, இதை ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா. இது பிளஸ் இருக்கா, பீட்டா மேல கியூப் போட்டுங்க, மைனஸ் பிளஸ்க்கு அடுத்து மைனஸ் 3 ஆல்பா பீட்டா பிளஸ் பிளஸ் அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. இப்போ உனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா எடுத்துக்க அப்படியே போன கணக்குல எப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி என்றது என்ன, 7 by 3, 7 by 3 வரும். நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா சி பை ஏ, சின்றது மைனஸ் 2 by 3. ஓகே, அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் minus 7 by 3 whole cube minus 3 alpha beta minus 2 by 3 alpha beta minus 2 by 3 alpha plus beta minus 7 by 3 divided by alpha beta minus 2 by 3. இப்போ மைனஸ் இதை தனித்தனியா பிரிச்சுக்கலாமா? ஓகே, இப்போ 49 14 சாரி இருக்கட்டும். இப்போ நான் வந்து பாருங்க, minus 7 by 3 so minus 7 whole power 3 power 3 ன்னு பிரிக்கிறோம். மைனஸ் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இது மைனஸ் சைனும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, பை மைனஸ் 2 by 3. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு இப்போ 49 இன்ட்டு 7 அப்படி இல்லையா, இப்படி கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இங்க எடுத்து போடலாம். இப்போ 7 கியூப் எப்படி வரும், minus 7 cube equal minus 7 into minus 7 into minus 7 equal to 49 into minus 7 63 6. ஓகே, 9 63 மீதி 6 7 28 28 28 plus 6 28 plus 6 34. ஓகேங்களா? இந்த மைனஸ், அப்போ இதோடைய மதிப்பு மைனஸ் 343 by இது இப்படி எழுதிக்கலாம் பாருங்க, 9 into 3 எழுதிக்கலாம். மைனஸ் இது என்ன ஆகுது, 6 3 2s are 6 6 into 7 6 into 7 3 2s are 6 6 into 7 by 9 by minus 2 by 3. அடுத்த ஸ்டெப்பு இது பாருங்க, இப்போ 1 by 9 வெளியே எடுத்துக்கலாம். 1 by 9 வெளியே எடுத்துட்டா 343 by 3 minus 42 by 1 by minus 2 by 3. இங்க புரியுதா பாருங்க, சரிங்களா? இதுலயும் 9 இருக்கு, இதுலயும் 9 இருக்கு. 9 1 by 9 வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்க மைனஸ் 343 by 3, இங்க மைனஸ் 42 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதெல்லாம் அடிச்சிடலாம். இதுதான் மல்டிப்ளை பண்ணி காட்டிட்டு இல்லையா? ஓகே,
இப்போ இதுலயும் மைனஸ் இருக்கு, இதுலயும் மைனஸ், அந்த மைனஸ் வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ -1/9 343 by 343. ஓகே, 343. இந்த மைனஸ் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ 343/3 இங்க பிளஸ் ஆயிடும். பிளஸ் 42/1 by -2/3. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுது. இந்த 3 மேல போயிடும். 3 இன்டூ இது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 343 பிளஸ் பிளஸ் இதை மல்டிப்ளை 3 2s are 6, 3 4s are 12 by 3 by இந்த 9 கீழே வருது. அப்போ 2 இன்டூ 9. இந்த 3க்கு 3 இது கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 6 3 ஆட் பண்ணா 9, 2 4 ஆட் பண்ணா 6, இங்க 4, இது 18. ஓகேங்களா? ஆன்சரு 469/18. இப்போ அழகா உங்களுக்கு 3 கொஸ்டினுடைய ஆன்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் 3.45 ஆன்சரு 469/18. ஓகே பிள்ளைங்களா? இப்போ நம்ம பார்த்தது எது? எக்ஸாம்பிள் 3.43, எக்ஸாம்பிள் 3.44, எக்ஸாம்பிள் 3.45. ஓகேங்களா? இந்த 3 சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சுக்க. இந்த ஃபார்முலா, ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்மு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே பிள்ளைங்களா? இதே அடுத்தது 3.45 வரையும் முடிச்சிருக்கோம். 4 6 4 7 இருக்கிற எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையும் நம்ம அடுத்த லைவ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த லைவ் கிளாஸ் நான் உங்களுக்கு குரூப்ல, அதாவது நம்ம லைவ் கிளாஸ் எப்பன்றது நான் தெரிவிக்கிறேன். அப்ப பாருங்க. ஓகே, இந்த லைவ் கிளாஸுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே பிள்ளைகளா, மீண்டும் சொல்றேன், கணக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லைவ் கிளாஸ் பார்த்துட்டோன்னு நினைக்காதீங்க. நீங்க எடுத்து ஒரு பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்முடைய சேனல் பேர் தான் ரவி கல்வி. ஓகே, உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. Thank you very much. Bye.